சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக நீயும் உன் துணையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல், இருவருமே ஒருவரை ஒருவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் மனவேதனையில் தவித்து கொண்டு இருக்கும் இந்த நிலையில் உங்கள் இருவரை பற்றி பேசத்தான் உன் சாயப்பா நான் இங்கு வந்தேன். என் அன்பு குழந்தையே, அப்பா சொல்வதை முழுமையாக கேள். ஏதோ ஒரு காரணங்களால் நீங்கள் இருவரும் பிரிந்து வாழ்கின்றீர்கள். எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு பெரிய பிரச்சனையாக உங்களுக்குள் எதுவும் இல்லை. இருவரும் சரி செய்யும் பிரச்சனை தான். ஆனால் இடையே இருக்கும் மனிதர்களால் இந்த பிரிவு இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இதையும் உன் சாயப்பா சரி செய்து உன் வாழ்க்கையை உன் கரங்களில் கொடுக்கலாம் என்று தான் பல காரியங்களை நானும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வேதனையும் கண்ணீரும் தீர்த்து உன் முகத்தில் நிரந்தரமான புன்னகையை பார்த்து நீ உன் துணையுடனும் உன் குடும்பத்துடனும் வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று தான் இந்த நேரம் முதற்கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை நான் இப்படியே விட்டு விடுவேனா என்ற கவலையில் நீ அழுது கொண்டிருக்கிறாய். கண்ணீர் விடாதே, உன் வாழ்க்கை மாறும். நீ நிம்மதியாக வாழ்வாய். உன் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் உன் கண்களுக்கு முன்பே நான் உனக்கு தண்டனையும் கொடுப்பேன். அதையும் நீ உணர்வாய். இனி உன் வாழ்க்கையில் யாரும் விளையாடாதபடி நான் உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வேன். எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. இனி பிறருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான உயர்வை ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டாக உன் கரங்களில் பிடித்து நானே கூட்டிச் செல்வேன். எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு வராது. வெகு நாட்களுக்கு பிறகு உன் துணையை உன் கண்களில் காண வைக்கப் போகிறேன். இது ஒன்று தான் உன் மன வருத்தத்திற்கான மிகப்பெரிய காரணமாக இருந்தது அல்லவா? இப்பொழுது உன் துணையை நீ காணப் போகிறாய். ஆனால் அது எந்த இடம் என்று தான் நான் சொல்லப் போகிறேன். அதை கேட்டால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். உன் வாழ்க்கைக்கான முதல் படிக்கட்டே என் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகும். உன் துணையை நீ சந்திக்க போகும் இடம் என் ஆலயம்தான். நீயும் உன் துணையும் பார்த்து கொள்ள போகிறீர்கள். அதுதான் உன் வாழ்க்கைக்கான முதல் படிக்கட்டு. அந்த நாளில் இருந்து ஒரு புது வாழ்க்கை நீ வாழப்போகிறாய். உன் மனம் குளிரப் போகிறது. உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் துணை உன் கண் முன்னே காணப்போகிறாய். இது என் ஆலயத்தில் தான் நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை உனக்கு கிடைத்து விட்டது. நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைத்தது நிச்சயம் நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.